கேப்டன் வந்து ஒரு குடியாரு, கேப்டன் வந்து தான் எப்பவுமே இருப்பாருன்னு தமிழ்நாட்டில் பரப்புனதுக்கு பெரும் பங்கு பிஜேபிக்கு இருக்கு. கேப்டன் இருந்தாரு, பாவம் அவர் அதை ஆளவே முடியல, அவரு வந்துட்டாரு. கேப்டன் கல்யாணம் வச்சு நம்ம கலைஞர் தான். தமிழ்நாடுக்கு திமுக வந்து எந்த காரணம் கொண்டு எதுவுமே அஞ்சாது. அதை வருஷனால இவ்வளவு நாள் தேமுதிக ஒரு கட்சி இருந்தே மறந்துட்டாங்களா? அவங்களுக்கு தெரியாதா? நாங்க ஸ்டாலினை பார்க்க வந்திருக்கோம். இதே ஊரு, நாங்க பரம்பரையா ஸ்டாலினோட கட்சி தான். நாங்க எப்பயுமே உதிப்போம், செய்ச்சுக்கிட்டே இருப்போம். ரொம்ப ரொம்ப எப்பயுமே பிடிக்கும். எங்கள்கிட்ட ஒரு 35 ஓட்டு 37 ஓட்டு இருக்கு. எப்பயுமே அவருக்கு தான். இது எந்த இதுவுமே மாறாது. எங்க குடும்பம், என் பிள்ளை குட்டி அனைத்தும் அவருக்கு தான் நாங்க போடுவோம். போடவே மாட்டேன். விசில் என்ன விசில் விசில் போட்டிருக்காங்க, அதை வந்து சொல்லிக்கிட்டு தெரியுறாருன்னா அந்த ஆள் பாட்டில் சொல்லிட்டு போறாரு. எங்களுக்கு உதயசூரியன் தான். அது என்னமோ எங்களுக்கு ரத்தத்திலே ஊறிடுச்சு சாமி. பரம்பரையா போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமா, எங்கள்கிட்ட வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவ்வளோதான். திருமாவளவன் பக்கம் உள்ளவங்க. ஆனாலும் அவர் பக்கம் டிஎம்கே பக்கம் யார் இருக்காங்களோ அவங்க தான் எங்களுக்கு பிடிக்குமே. டிஎம்கே தான் ஃபஸ்ட்டு, அதுக்கு பிறகு தான் திருமாவளவன் அண்ணனே அப்படின்ற அளவுக்கு நாங்கள் இருக்கோம். அதெல்லாம் அந்த துரோகத்துக்கெல்லாம் அவங்க கிட்ட வேலை கிடையாதுங்கய்யா. கேப்டன் இருந்தாரு, பாவம் அவர் அதை ஆளவே முடியலை, அவரு வந்துட்டாரு. நீ எல்லாருமே மொத்தமாக நின்று நாங்கள் ஜெயிப்போம். ஆள முடியாது, வரவும் முடியாது. ஏங்கய்யா இதெல்லாம் நடக்கிற விஷயமா? இது நடக்கிற விஷயமா? விஜய் நான் முதலமைச்சர்னா முடியுமா? இங்கிட்ட இருந்து அப்படியே வந்தால் தானே வளர்த்து பிள்ளையில விட முடியும். வந்த உடனே வளர்ந்து நான் இலவட்டம் ஆகிட்டேன், அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வைனா பண்ணிப்போம்மா, முடியாது. ஆட்சி தேடி வைப்பாங்க, அதில் வந்து ஆட்சி பண்ண முடியுமா? இவங்க எவ்வளோ பரம்பரையா அதை சாதிச்சிருக்காங்க. இவங்க ஆளணும், அதான் அது சரித்திரமாக இருக்கும். தேமுதிக வந்தது வந்து கலைஞர் அப்பவே சொன்னார் 20 வருஷத்துக்கு முன்னாடியே, பழம் நழுவி பாலில் விழுந்தது அப்படின்னு. அது 2016 வந்து நமக்கு வர வேண்டியது. இந்த டைம் கண்டிப்பாக வந்திருக்காங்க. ராஜா அடிக்கடி சொல்லுவார்ல, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சர் தென் கருணாநிதி. அது உண்மைதான். அதை இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அவருக்கு பழம்னா என்னன்னு தெரியாது, சாக்கடை என்னன்னு தெரியாதுங்க. ஒரிஜினல் என்னங்க தெரியும்? அவங்க 3000 கோடி லாட்ரி வந்து பொதுமக்கள் வயிற்றில் அடித்து வாயில் அடித்து சம்பாரித்த பணத்தை என்ன செலவு பண்ணுறது, எங்கே வேற போகிறதுக்கு வழி இல்லாமல் வந்து அவர் வந்து இப்போ போய் தாவேக்கால சேர்ந்துக்கிட்டு ஏதாவது பேசணுமேங்கிறக்காக பேசுகிறார். அர்ஜுனா பேச்செல்லாம் நீங்கள்லாம் மீடியாலாம் பெருசாக்காதீங்க, அதை பெருசு பண்ண நீங்கள் விட்டுருங்க. அர்ஜுனாலாம் வந்து நீங்கள் அர்ஜுனா என்ன பேசிட்டார் ஏங்க? இதெல்லாம் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டா? இதெல்லாம் ஒரு ப்ரெஸ்ஸுக்கு ஒரு கண்டென்ட்டா? பழம் நழுவி வந்து பழத்தில் விழுகலை, பாதாள சாக்கடையில் விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டாங்க? இதெல்லாம் கேட்கலாமா? அதெல்லாம் கேட்கக்கூடாது. அர்ஜுனா விஜயே ஒரு ஆள் இல்லைங்கிறேன், விஜய் கட்சியே ஒரு கட்சி இல்லைங்கிறேன். நீங்கள் அர்ஜுனா அர்ஜுனாங்கிறீங்க. இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. கேப்டன் ஆன்மா மன்னிக்காது, பிரேமலதா துரோகம் பண்ணிட்டாங்க, திமுக கூட போயிட்டு அப்படின்றாங்க. தமிழிசை போன்றவங்களாம் சொல்றாங்க. ஏங்க இந்த தமிழிசை அர்ஜுனாலாம் இவ்வளவு நாள் தேமுதிக ஒரு கட்சி இருந்தே மறந்துட்டாங்களா? அவங்களுக்கு தெரியாதா? இவ்வளவு நாள் கேப்டன் வந்து ஒரு குடியாரு, கேப்டன் வந்து தான் எப்பவுமே இருப்பாருன்னு தமிழ்நாட்டில் பரப்புனதுக்கு பெரும் பங்கு பிஜேபிக்கு இருக்கு. பிஜேபியெல்லாம் வந்து கேப்டனை பற்றி பேசவே கூடாது. நம்ம கூட அவங்க கூட்டணிக்கு வரலைனாலும் 10 வருஷம் நம்ம கேப்டனை பற்றி எந்த ஒரு இழிவான சொற்களையோ ஒரு தரந்தாழ்ந்த ஒரு பேட்டியோ வந்து சொல்லவே இல்லை எந்த இடத்துலையுமே. கண்டிப்பாக அவருக்கு அரசு மரியாதையோடு அடக்கம் பண்ணாங்க. கலைஞருக்கு மெரினால இடம் புதைக்க போராடி அந்த இடத்த வாங்கினோம். அந்த மாதிரி நமக்கு ஆன பிரச்சனை எந்த ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் நடக்கக்கூடாதுங்கிறதுல எங்கள் தலைவர் ரொம்ப உறுதியாக இருந்தார். கேப்டன் இறந்தப்போ எந்த ஒரு பிரச்சனையாவது அவங்க சந்திச்சாங்களாம் கேளுங்க. இதே தேமுதிக நிர்வாகிகளாக இருக்கட்டும், தேமுதிகவோட விஜயகாந்த் சாரோட குடும்பத்தில் யார்ட்டாலும் கேளுங்க. அவருக்கு வந்து அரசு மரியாதையோடு அடக்கம் நடைபெற்றுச்சு. இதுதான் வந்து ஒரு அரசியல் கட்சி எப்படி நடத்தணும். ஒரு அரசியல் கட்சி அவங்க தோழமை கட்சியாக இருந்தாலும் சரி, நம்ம கூட தோழமை இல்லாத கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு அரசியல் கட்சி தலைவர் இறந்தா எப்படி நடந்துக்குங்கிறதுக்கு திமுக வந்து இந்தியாவுக்கே முன்னுதாரணங்க. நாங்கள் எங்கள் அமைச்சர் ஐபி பெரியசாமியை தொகுதிந்து வரோம். அவர் வந்து சூப்பராக செஞ்சிருக்காரு. மீண்டும் வேண்டும் என்றும் வேண்டும் ஸ்டாலின் வேண்டும். அதுக்காக வந்திருக்கோம். மக்களை மீட்போம், பாசிசாவை எதிர்ப்போம், அதுக்காக வந்திருக்கோம். கூட்டம் உள்ள நுழைய முடியல, அவ்வளோ கூட்டம் இருக்குது.
அதனாலயே பால்ல வந்துருந்தீங்க. ஆனா இந்த டிவிகே கட்சிக்காரங்க பாதாள சாக்கடையில விழுந்துருச்சுன்னு பேசுறாங்க. எங்க விஜயகாந்த் உடம்பு சரியா இருந்தாப்புல அன்னைக்கு விஜய் எங்க போனா அப்படி போய் பார்த்தா அப்படியா வெளியே இருந்தா அப்படியா 41 பேர் இங்க வந்து பார்த்தா அப்படியா எல்லாத்தையும் கூட சேர்ப்பாங்க. சினிமா நடிகர் வேறங்க. விஜய் நல்ல மனுஷர் சரிங்களா. விஜய் நல்ல மனுஷர். இன்னைக்கு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. தமிழ்நாடு வந்து வெல்லும். கேப்டன் ஆன்மா மன்னிக்காதுன்னு பேசுறாங்க. அதெல்லாம் வந்து கேப்டன் ஆர்மாவே கேப்டன் பேர் வச்சு நம்ம முத்தமிழ் கலைஞருங்க. கேப்டன் 6 பேர் வச்சா 6 பேர் வைக்கல. முத்தமிழ் கலைஞர் தான் கேப்டன் பேர் வச்சேன்னு. புரட்சி கலைஞர் பேர் வச்சே கேப்டன் தாங்க. அவருக்கு புரட்சி கலைஞர் ஒரு பதவி கொடுத்தா கேப்டன் தான் கொடுத்தா அப்படி சரிங்களா. என்ன இது மிஸ் ஆகாது. ஆமா கேப்டன் கல்யாணம் வச்சு நம்ம கலைஞர் தான். முத்தமிழ் இறங்கி சாதனை சொன்னா ஒவ்வொன்று அடிக்கிட்டே போகலாம். இன்னைக்கு ஓபிஎஸ் ஆகட்டும் விஜயகாந்த் ஆகட்டும் எல்லாமே வந்துட்டாங்க. நாளைக்கு விஜய் 2031 தவிர விஜய் நம்ம வருவாங்க. கூட்டணி கட்சிக்கு வருவாரு. அடுத்த தேர்தல் 2031 கண்டிப்பா வருவாரு. நம்ம எதிர்காலம் நம்ம டீம் சேர்த்துக்குங்க. எதிரிலாம் நம்ம போക്കാം. விஜய் சேவ் சொன்னா ஆடியன்ஸ் ஃபுல்லா நம்ம போക്കാം. அது மாதிரி நாளைக்கு விஜயன் வந்து நம்ம போய் செஞ்சிருவாரு. ஓபிஎஸ் கன்ஃபார்முங்க. அவர் வந்தால் மதிப்பு கூட. நீ செங்கோட்டை நிலைமை பார்த்தீங்களா. செங்கோட்டை எம்ஜிஆர் காலத்துலேருந்து வந்து ஒரு செங்கோட்டை வந்தார். நீ செங்கோட்டை நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா அவர் எங்கள் அமைச்சர் மாதிரி எங்கள் பெரியசாமி மாதிரி செங்கோட்டை சுயேட்சைனா ஜெயிப்பார். இன்னைக்கு செங்கோட்டையும் போய் அங்கே போய் ஏண்டா வந்தோம்னு இருக்காரு. அவர் வயசுக்கு அவர் மரியாதைக்கு ஏதாவது அங்கேயே இருக்கா? எதுவுமே கிடையாது. ஓபிஎஸ் கண்டிப்பாக திமுக தான் வராது. கண்டிப்பாக ஏற்றுக்குவோம். நாங்கள் எதிரி நண்பனை பார்க்குறதாங்க திமுக. எம்ஜிஆர் திமுகங்க. எம்ஜிஆர் திமுக தாய் கட்சிக்கு திரும்பி வராங்க எல்லாம் அவ்வளோதான். இது பொய்க்கால் குதிரை. திமுக வந்து எம்ஜிஆர் கட்சி வளர்த்துட்டு போனவர். இது பொய்க்கால் குதிரை, காலையில்லா குதிரை சரிங்களா. விஜய் வந்து எம்ஜிஆர் கிடையாதுங்க. எம்ஜிஆர் எத்தனை நடிச்சாரு, விஜய் எத்தனை நடிச்சிருக்கா அப்படி. திமுக பார்த்தா பார்லிமெண்ட்ல பயப்படுறாங்க. அதுக்கு ஒரே காரணம் கலைஞர் ரத்தம், அண்ணாவோட வழியில் பெரியார். இதுதான் நம்ம தாங்க அங்கே பார்லிமெண்ட் நம்ம தாங்க. இன்னைக்கு இவர் சொல்ல அப்படி அமித்ஷா சொல்ற ஊழல் அரெஸ்ட் பண்ணுவாங்க தானே, கேஸ் போடுவாங்க தானே. சும்மா வந்து மேட ஊழல் என்ன ஊழல் பண்ண அப்படி திமுக என்ன செய்ய முடியும் உங்களால்? ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன் செஞ்ச அதிகாரம் இருக்குல்ல உங்களுக்கு அதிகாரம் இருக்குல்ல. திமுக அதிகாரம் இருந்தா திமுக ஊழல் கட்சியா ஏதாவது செய்ய முடியுமா? சின்ன வாய்ப்பு கிடைச்சா செஞ்சிருப்பாங்க. ஆனா செய்ய முடியல. ஏன்னா இது முத்தியா இருக்கு. அனைவருக்குமான கட்சி, அனைவருக்கும் ஆட்சி. துரோகம் பண்ணிட்டாங்க பிரேமலதா. திமுக கூட போய் சேர்ந்துட்டுலாம் பேசுறாங்க. அது 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. அது நாட்டினுடைய நலன் கருதி கூட்டணி சேர்ந்துருக்காங்க. வரவேற்கத்தக்கது. வந்து டிஎம்கே கட்சிக்காரர் தான். முதலில் விஜயகாந்த் சேர்ந்து வந்து ஆரம்பத்தில் வந்து விஜயகாந்த் கட்சி தான். அதுக்கு பிறகு தான் இவர் வந்து தனித்து நிற்கும் போது ரெண்டாவது அவங்க பிரிவினரால் பின்னே போனவர். அதுக்கு பிறகு தான் இப்போ ரெண்டாவது வந்து அவர் ரிலேஷன் இல்லைனால எல்லா கட்சி இருக்கிறனால இப்போ ரெண்டாவது பிரேமலதா வந்து டிஎம்கே வந்து சேர்ந்துருக்காரு. கேப்டன் ஆன்மா மன்னிக்காது அப்படின்லாம் இல்லையா பிஜேபி விஜய்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் வந்து அடுத்த கட்சிக்காரங்களை எப்போ வேணால் பேசலாம், யார் எப்படி வேணால் பேசலாம். அதில் வந்து தமிழ்நாடுக்கு திமுக வந்து எந்த காரணம் கொண்டும் எதுவுமே அஞ்சாது.